வணக்கம். நான் கவிதா. உங்களுக்கு டைம் இருந்தா இந்த வீடியோவ முழுசா பாருங்க. எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோவுக்கு போகலாம். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உண்டியல் தான் நாங்க வந்து உடைச்சுன்னு இருக்கோம். இது யாரோட உண்டியல்னு பார்த்தா, ஸ்ரீராம் தான் சேர்த்து வச்சது இந்த உண்டியல. இப்போ வந்து உடைச்சுன்னு இருக்கோம். இது அவனே உடைக்க போறேன்னு சொன்னான். அவன் சேர்த்து வச்சது. சரி உடை அப்படின்னு சொல்லிட்டேன். அவன் தான் உடைச்சுன்னு இருக்கான். அவன் வந்து ஃபஸ்ட் டைம் நான் ஸ்கூலில் எல்கேஜி சேர்க்கும்போது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஸ்கூலில் லேப்டாப்லாம் வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு வந்து அவன் வந்து எனக்கு லேப்டாப் வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், எங்ககிட்ட காசு இல்லைப்பா, அது வந்து ரொம்ப காஸ்ட்லி, அவ்வளோ காசு கொடுத்து வாங்க முடியாது, காசு இல்லை அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அதுக்கு என்ன பண்ணுறது, அப்படி எப்படி நம்ம வாங்குறது அப்படின்னு கேட்டான். நான் வந்து ஒரு உண்டியல் வேணால் வாங்கித்தரேன், நம்ம அதில் காசு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் காசு கொடுக்குறேன், சேர்த்து வச்சு மொத்தமாக சேர்ந்துச்சுன்னா ஒரு லேப்டாப் வாங்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது எப்போனா எல்கேஜி படிக்கிறப்போ. அதே மாதிரி நான் வந்து ஒரு உண்டியல் வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுத்து அவனும் காசு சேர்த்துட்டே வந்தான். எங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு செலவு வந்துடுச்சு அப்படின்னா உடனே போய் நாங்கள் உண்டியலில் உடச்சிடுவோம். நான் போய் எங்கேயும் கடன் வாங்குறதுலாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி செலவு அப்படின்னா போய் நகையை அடகு வைப்பேன். இல்லைன்னா இந்த மாதிரி உண்டியல் நான் உடச்சிப்பேன். சரி அப்புறமா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவரையிலும் கிட்டத்தட்ட ஒரு 4 தடவை நாங்கள் இந்த உண்டியலை நாங்கள் உடச்சி காசு எடுத்திருக்கோம் எமர்ஜென்சிக்காக. அதுவும் ஒவ்வொரு தடவையும் ஒரு 25,000 30,000 அந்த மாதிரிலாம் சேர்த்து வச்சுருப்பான். இது வரலையும் கிட்ட ஒரு 1 லேக் மேலே எடுத்திருப்போம்னு வச்சுக்கோங்களேன், அந்த உண்டியலை உடச்சி. இது வந்து 4வது உண்டியல் அவனுக்கு. இப்போவும் லேப்டாப் வாங்கி கொடுக்க முடியல. எல்கேஜியில் கேட்டான். எல்கேஜி யூகேஜி முடிச்சுட்டு இப்போ 5th ஸ்டாண்டர்ட் வந்துட்டான். இன்னமும் எங்களால் வாங்கி கொடுக்கவே முடியல. இப்போவும் அந்த காசை சேர்த்து எங்களால் வாங்க முடியல. ஆனால் இப்போ வந்து எதுக்காக நாங்கள் அந்த உண்டியலை உடைச்சோம் அப்படின்னா, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக நாங்கள் இதை உடைச்சிட்டோம். ஸ்கூல் ஃபீஸ் வந்து கட்டணும். அது எல்லோரும் புக்ஸ்லாம் வாங்கிட்டாங்கம்மா, எனக்கு வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்குறான். அதனால் இப்போது நகையும் அடகு வைக்க முடியாது. ஏற்கனவே நகை அடகு வச்சுருக்கோம். அது இல்லாமல் வண்டி வேறு வாங்கிட்டோமா, இந்த வருஷம் வந்து ரொம்ப செலவாயிடுச்சு எங்களுக்கு. அதனால் வேறு வழியே இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து நாங்கள் இப்போ அந்த உண்டியில் நாங்கள் உடச்சுன்னு இருக்கோம். இவனுக்கு வந்து 2 உண்டியலில் வாங்கி கொடுத்துருக்கேன் நான். ஒன்று வந்து ரூ. 500 100 அந்த மாதிரிலாம் போட்டு வைக்கிற உண்டியல், இது இப்போ உடச்சிருக்கிறது. இன்னொரு உண்டியல் பார்த்திங்கன்னா சில்லற காசு, சில்லறெல்லாம் எவ்வளோ நாங்கள் கொடுக்குறோமோ அதை வந்து அப்படி போட்டு வைப்போம். அவனுக்கு வந்து இந்த பர்த்டேக்கு யாராவது காசு கொடுப்பாங்களா அதுவு, அப்புறம் எங்கன்னா ஊருக்கு போனால் எங்கள் அம்மா கொடுப்பாங்க காசு அதுவு, அப்புறம் யாராவது நம்ம தெரிஞ்சவங்க வீட்டுக்கு பெரியவங்களாம் வராங்க இல்லையா, அவங்க கொடுப்பாங்க அந்தமாரி காசுங்க. அதுக்கப்புறம் நானும் மாதம் காசு கொடுத்துருவேன் தவறாமல். நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கோ இல்லையோ, நமக்கு என்ன பிரச்சனை இருக்கோ முதல்ல அவங்கக்கிட்ட ஒரு கொஞ்சம் காசு கொடுத்துருவேன். அதே மாதிரி எங்கள் வீட்டுக்காரும் கொடுத்துருவாரு. மேக்ஸிமம் நான் கொடுத்த காசு தான் இது. எங்கள் வீட்டுக்கார காசு வந்து அந்த அளவுக்கு இருக்காது. அவர் சில்லறையாக தான் கொடுப்பார், நோட்டு காசு கொடுக்க மாட்டார். நோட்டு காசு எல்லாம் நான் கொடுத்த காசாக தான் இருக்கும் இது மொத்தமே. அந்த மாதிரி ஒவ்வொரு காசும் அவன் சேர்த்து வச்சுப்பான். சும்மா ரூபா கையில் கிடச்சா கூட அதை கொண்டு போய் அப்படியே உண்டியில் போட்டுருவான். ஒரு 10 ரூபா கிடச்சிதுன்னா அதை கொண்டு போய் ஒரு உண்டியில் போட்டுருவான். ஒரு எந்த வீண் செலவும் பண்ண மாட்டான். யாராவது எங்கேயாவது கடைக்கு போயிட்டு வந்து ஏதாவது காசு கொடுத்தாலும் அதை மீதி சில்லறை கொண்டு போய் அவன் உண்மை கடையில் அந்த உண்டியில் உண்மை போட்டுருவான். அந்தமாரி சின்ன வயசுலேயே நான் அந்த சேவிங்ஸு பழக்கத்தை நான் சொல்லி கொடுத்துட்டேன். அதை வந்து அவனும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கான். அவனுக்கு காசோட அருமை என்னன்றது நல்லாவே புரியும். இப்போவும் எனக்கு லேப்டாப் தான் வாங்கணுன்றதுக்காக தான் சேர்த்து வச்சுருந்தோம். ஆனால் லேப்டாப் வாங்க முடியல. பரவாயில்லம்மா, லேப்டாப் இல்லைன்னா பரவாயில்ல, இப்போதைக்கு ஸ்கூல் ஃபீஸ் தானே நமக்கு முக்கியம், ஆனால் நம்ம ஸ்கூல் ஃபீஸ் கட்டிக்கலாம், லேப்டாப் அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அவனே சொல்லிட்டான். அது கஷ்டமாக தான் இருந்தது எங்களுக்கு. குழந்தை லேப்டாப்புக்காக இவ்வளோ நாளாக சேர்த்து வச்சுட்டுருக்கான். அது ஒரு லேப்டாப் வாங்கி கொடுக்கறதுக்கு எங்களால் முடியல. ஆனால் லேப்டாப்பை விட முக்கியமான தேவைகள் நமக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால நாங்களும் சரி லேப்டாப் வேண்டாம் அப்படின்ட்டு நாங்களும் அதை தள்ளி போயின்ட்டுருக்கோம். எப்போ தான் வாங்கி கொடுப்போம்னு எங்களுக்கும் தெரியல. ரொம்ப ஆசை அவனுக்கு சின்ன வயசில். அதை எல்கேஜி ஃபஸ்ட்டு ஸ்கூலில் சேர்க்கும்போது ஸ்கூலில் பார்த்துட்டு வந்து கேட்டான், அம்மா லேப்டாப் நான் ஸ்கூலில் பார்த்தேன், எனக்கு ஒன்று வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு வாங்கி கொடுத்தா கொஞ்சம் நல்ல லேப்டாப்பாக வாங்கி கொடுக்கணும் இல்லையா, சும்மானா தேவையில்லாதெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நானும் சரி வாங்கி தரேன்னு இத்தனை வருஷமாக நானும் கடந்து வந்துட்டோம். இன்னமும் எங்களால் வாங்கி கொடுக்கவே முடியல. என்னைக்கு தான் அவனோட ஆசை நிறைவேற்றி வைக்க போகிறோமோன்னு எங்களுக்கு தெரியல. இப்போ கூட உண்டியில் எனக்கு உடைக்கிறதுக்கே எனக்கு மனசே இல்லை, வேணாமா அப்படின்னு நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன், நகை வச்சுருக்கேன் பரவாயில்ல, இன்னொரு பேங்க்கில் போய் இன்னொரு நகை அடகு வச்சுக்கிறேன் நான் அப்படின்னு சொன்னேன். இல்லை நகை வந்து ஏற்கனவே 2 பேங்க்கில் வச்சுட்டு இருக்குது நகை, வண்டி வேறு டியூ போயின்னு இருக்குது, இந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட் இருக்கா, அதனால் ஒன்றுமே சமாளிக்க முடியாது. நகை வச்சாலும் அதை மீட்கிறதுக்கான சோர்ஸ் எதுவும் கிடையாது.
அதனால் சரி வேறு வழி இல்லை, நான் சொன்னேன் அவங்ககிட்ட, இந்த மாதிரிப்பா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னு சொன்னேன். சரி ஓகேம்மா நம்ம உண்டியலில் உடச்சிடலாம். கொஞ்சம் கூட அவன் யோசிக்கவே இல்லை. சரின்னு டக்குன்னு உண்டியல் எடுத்து நம்ம உடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடச்சிட்டான். ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். ஏன்னா புக்ஸ் எல்லாம் வாங்கணும். இப்போ நான் ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறாங்க இல்லையா, இப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இப்போ ஸ்கூல் போனோடனே அவன் புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தான் போகணும் ஸ்கூலுக்கு. அதனால் நம்ம உடச்சி வாங்கிக்கலாம். எனக்கு லேப்டாப் இல்லைன்னா பரவாயில்ல, எனக்கு இப்போதைக்கு நம்ம ஸ்கூல் ஃபீஸ் தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இந்தமாதிரி சேவிங்ஸ் பழக்கத்தை நீங்கள் சொல்லிக் கொடுங்க. சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுங்க. அப்போ தான் அவங்களுக்கு காசோட அருமை என்ன அப்படின்றது புரியும். இவன் கூட ஸ்ரீராம் கூட ₹1 இருந்தால் கூட கையில் அதை உண்மையாக அப்படியே ஒரு உண்டியில் போட்டுருவான். ஒரு ₹10 வச்சுருந்தாலும் அதை உண்மையாக உண்டியில் போட்டுருவான். ஒரு வீண் செலவு பண்ண மாட்டான். ஏதாவது வாங்கிக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் காசு கொடுத்தா கூட, ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிக்கோ, திங்ஸ் வாங்கிக்கோ, ஏதாவது வாங்கிக்கோன்னு சொன்னால் கூட உடனே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மை காசு கொண்டு உண்டியில் போட்டுருவான். வீண் செலவு எதுவுமே பண்ணவே மாட்டான். ₹1 வந்தாலும் சரி, ₹10 வந்தாலும் சரி, ₹100 வந்தாலும் சரி. அதே மாதிரி ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுத்துருவான் அவனுக்கு பர்த்டேக்கானா. எப்போவாவது பர்த்டே காசு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதையும் கொண்டு போய் அப்படியே உண்டியில் போட்டுருவான். அப்புறம் ஏன் பர்த்டேக்கெலாம் வரவங்க யாராவது காசு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அதெல்லாம் அவன் உண்டியில் போட்டுருவான். எதையுமே வீண் செலவு பண்ணவே மாட்டான். ஒரு பைசா கூட அவன் வேஸ்ட் பண்ண மாட்டான். அழகட்டாக அவன் உண்டியில் போட்டுருவான். அதேமாதிரி உங்கள் குழந்தைங்களையும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க. சேவிங்ஸு சின்ன வயசுலேருந்தே பழக்கினா தான் அவங்களுக்கு இந்த சேவிங்ஸு அப்படின்ற பழக்கம் அவங்களுக்கு வரும். இது மொத்தம் உடச்சிட்டோம். உடச்சி இது மொத்தமே ₹500 தான் இது. அதான் ₹500 ₹100 மட்டும்தான் இந்த உண்டியில் போட்டு வைப்போம். அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் வேறு ஒரு உண்டியில் போட்டு வைப்போம். சில்லறை, அப்புறம் ₹10 ₹20 இதெல்லாம் வேறு ஒரு உண்டியில் போட்டு வைப்போம். இதில் மொத்தம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹38,000 இருக்குது. அந்த ₹500 இல்லாமல் அந்த ₹500 வந்து ஒரு 5 இருக்குது. அப்புறம் ₹20 நோட்டு வந்து ஒரு 5 ₹100 இருக்குது, ஒரு 5 நோட்டு. அது எப்படி தெரியாமல் போட்டேன் போல இருக்குது. இதில் போட மாட்டான், தெரியாமல் போட்டுட்ருக்கான். இது மொத்தம் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா ₹38,600 இருக்குது இதில். இது வந்து உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. இந்த காசை எண்ணி பார்க்காது எத்தனை தடவை என்னாலுமே எனக்கு வந்து அது ஆசை தீரவே இல்லை. குழந்தை கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருக்கான் அப்படின்னு. அதுவும் லேப்டாப் வாங்குறதுக்காக சேர்த்து வச்சான். நம்ம ஸ்கூல் ஃபீஸ்க்காக நம்ம அதை எடுக்கிறோமேனு ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருந்தது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்மளோட சுச்சுவேஷன் இல்லையா, நம்ம குழந்தைங்களோட இப்போ நம்ம வாங்கி தான் ஆகணும் ஸ்கூல் ஃபீஸ்க்கு. வேறு எங்கேயுமே அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே ஆப்ஷன் கிடையாதுன்றபோது நான் சொன்னேன், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குப்பா அப்படின்னா. சரி ஓகே, நான் அவனை யோசிக்கவே இல்லை. சரிம்மா உண்டியல் காசு எடுத்து நம்ம உடச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் டக்குன்னு எடுத்தான், நம்ம உண்டியில் உடச்சிடலான்ட்டு. ஆனால் மனசுக்குள்ளே வருத்தப்படுறேன்னா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு உண்டியில் வாங்கி கொடுத்துருவேன். உடனே வாங்கி கொடுத்துருவேன், மறுநாளே வாங்கி கொடுத்துருவேன். அதே மாதிரி காசு சேர்த்துக்கிட்டே வருவான். உண்டியல் இல்லாமல் ஒரு நாள் கூட இருக்க மாட்டான். இப்போ இன்றைக்கி உண்டியல் உடச்சிட்டோம்னா நாளைக்கு வாங்கி கொடுத்துருவேன் உண்டியல். அதேமாதிரி காசு சேவிங்ஸுக்கு பண்ணிகிட்டே வருவான். அதேமாதிரி என்ன பண்ணுறது, வேறு எமர்ஜென்சிக்கு என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக நாங்கள் உடச்சிடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க சேவிங்ஸை பற்றி.